அப்படியே அழுதுட்டு இருந்தேன்னா மீராவும் அவங்க அப்பாவும் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி ஆயிருமா. நம்ம ஊருக்கே திரும்பி கிளம்பி போயிடலாம். பொறுமையாருமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம இன்னும் ஒரு 2 நாளில் ஊருக்கு போயிடலாமா. அழாதம்மா. யார் நீங்க? என்ன வேணும் சார்? என் பேர் தாமு, என் பொண்ணு திவ்யா, வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். அது சரி, என் வீட்டில் வந்து எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மீரா மேடம் இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க. மீரா என்ன சொல்றது? நான் சொல்றேன், உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது டொனேஷனா இல்ல பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்களா? நாங்கள் மீராவை பார்த்தோம், அவங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இந்த வீட்டுக்கு நான் தான் பெரியவன், மீரா என் பொண்ணு. உலகம் தெரியாதவ, கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள விட்டுருவா. வரவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு போகும்போது எதையாவது எடுத்துட்டு போயிடுறாங்க. சார், நீங்கள் எங்களை தப்பாக இட போடுறீங்க. நாங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. மீரா வந்த உடனே சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம். தாராளமா. மீரா, மீரா. என்னப்பா? உட்காருங்க மேடம், நாங்கள் கிளம்புறோம் மேடம். இவர் எங்களை சந்தேகப்படுறாரு. என்னாச்சுப்பா? நீ என்ன கண்டவங்களையும் வீட்டில் கொண்டு உட்கார வைக்கிற? எனக்கு பிடிக்கல. முதல்ல இவங்களை வெளியில அனுப்பிச்சு மெயின் கேட்டை பூட்டு. தப்பா நினைச்சுக்காதீங்க, இவரு எங்க அப்பா. அமாவாசை பௌர்ணமி ஆச்சுன்னா கொஞ்சம் ஆட்டம் அதிகமா இருக்கும். நீங்க அந்த ரூம்ல இருந்துக்குங்க. மீரா, அவங்க முன்னாடி நீ என்ன கேவலமா பேசின, அது எனக்கு புதுசு இல்லை, அதனால பொறுத்துக்கிறேன். ஆனா இப்பவாவது அவங்க யாருன்னு சொல்லு. இவரு தாமு, அது அவரோட பொண்ணு திவ்யா. அது தெரியும். இவங்கள உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி? நாம முதல்ல குடியிருந்தோமே அந்த வீட்டு மாடியில குடியிருந்தாரே வேலாயுதம், அவரு சொல்லி அனுப்பினாரு. வேலாயுதம் சொல்லி அனுப்பிச்சா விசாரிச்சு காப்பி கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதானே. என்னத்துக்கு இங்க தங்க வைக்கிற? அந்த பொண்ணுக்கு காலேஜ் சீட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. 2 நாள் தங்கிட்டு இன்டர்வியூ முடிச்சிட்டு போயிடுவாங்க. மீரா, ஆனாலும் நீ வரவங்க போறவங்க எல்லாருக்கும் ரொம்ப இறக்கப்பட்ட இடத்த கொடுக்குற. அது தப்பு. உங்களை யாரு இதெல்லாம் கேட்டாங்க? பாத்தீங்களா போனீங்களான்னு இல்லாம. அம்மா, உங்கள் அப்பா மனசு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு. நாங்கள் இங்கே எங்கேயாவது ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக்கிறோம்மா. அவரு கிடக்குறாரு, நீங்க போங்க உள்ள. மீரா, அவர் எங்க வேலை பார்க்கிறார்? எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காராம். அப்புறம் என்ன பிச்சைக்காரப்ப? ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வேண்டியதுதானே. ஆமா, என் ரூம் அவருக்கு கொடுத்துட்டே, நான் எங்க தங்குறது? மாடி படிக்கு அடியில போய் படுத்துக்குங்க. அங்க கோணி இருக்கு, அதை விரிச்சு படுத்துக்குங்க. ஒரு டப்பா இருக்கு, அதை தலைக்கு வச்சுக்கோங்க. எல்லாமா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. மாடிப்படிக்கு கீழே காத்து வருமா? திவ்யா, ஏமா அலற? இப்போ என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, தைரியமா இரு. நீ இப்படியே அழுதுட்டு இருந்தேன்னா மீராவும் அவங்க அப்பாவும் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி ஆயிருமா. நம்ம ஊருக்கே திரும்பி கிளம்பி போயிடலாம். பொறுமையாருமா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம இன்னும் ஒரு 2 நாளில் ஊருக்கு போயிடலாமா. அழாதம்மா. ஐயோ, அவன் பேசுறத பார்த்தா அப்பா பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியே இல்லையே. பயமா இருக்குங்கிற அவ. சரி, காலேஜ்ல சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா நினைச்சு பயப்படுறானே வச்சுப்போம். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? வேண்டாம், அழாது. அந்த அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியா இருக்குன்னு சொல்றானே, அங்கதானே இடிக்குது. ஏன் எங்கிட்டையும் மீரா கிட்டையும் காலேஜில் சீட்டு கிடைக்கலன்னு நினைச்சு அழறான்னு சொல்லலாமே. ஊருக்கு போயிடலாங்கிற அவ. இது 2 நாள் கழிச்சு போகலாம் அவன். ஐயோ, இவங்க 2 பேரும் பேசிக்கிறது உலகமாக குழப்பமா இருக்கே. இருமா, வந்துடுறேன். சார், கேட்டுட்டீங்களா? என் பொண்ணு திவ்யாவுக்கு ஒரே தலைவலியா, ஏதாவது டேப்லெட்ஸ் இருந்தால் கொடுங்க சார். உன் பொண்ணுன்னு சொல்றியே, அங்கதானே எனக்கு மண்டியே வெடிச்சிடும் போல இருக்கு.
எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. என்னைக்கு நீங்க தெளிவா இருந்திருக்கீங்க? இல்ல, இந்த தாமு திவ்யா கிட்ட எனக்கு ஒரு பயங்கர சந்தேகம். ஏன் உங்களுக்கு மனுஷங்களை கண்டாலே ஆக மாட்டேங்குது? அவங்க கிட்ட ஏதோ உட்காருங்க. அவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. என்ன தப்பு? அவனை பார்த்தா அவ அப்பா மாதிரி இல்ல, அவளை பார்த்தா அவன் பொண்ணு மாதிரி இல்ல. அவங்க யாரா வேணா இருந்துட்டு போறாங்க. 2 நாள் தங்கிட்டு போறாங்க. தெரிஞ்சவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் மரியாதைக்காவது சும்மா இருக்க கூடாது? நான் ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள வெளியில அனுப்பிச்சிடுறேன். நீ கண்டுக்காம இருக்கியா? வேண்டாத வேலையில இறங்குனீங்க, அப்புறம் வெட்டு குத்துன்னு முடியும். ஹலோ மீரா. வந்துட்டான் ஓசியில காப்பி குடிக்க. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன மஃப்டில வந்திருக்கீங்க, யூனிஃபார்ம்ல வரலையா? கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுமா, அதான் ஆஃப் போட்டேன். இருங்க, காஃபி போட்டு வரேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? ஒண்ணும் இல்ல. அடுத்தவனை குழப்பியே 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டியா ஐயா சாமி? வா. மீரா, இவங்க யாரு? எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அது அவருடைய பொண்ணு காலேஜ் அட்மிஷனுக்காக வந்திருக்காங்க. இவரு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு முத்துக்குமார், இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ரொம்ப சந்தோஷங்க. பொண்ணு ஏதோ படிக்கணும், நாங்க கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட். மீரா, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரா இருந்தாலும் அவங்கள உங்க வீட்டுல தங்க வச்சு நல்ல விதமா சாப்பாடு கொடுத்து அனுப்பி வைக்கிற பாரு, அது நீ செஞ்ச புண்ணியம். போன ஜென்மத்துல நீ பெரிய மகாராணியா இருந்திருப்பன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற ஐயா சாமி? நான் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. முத்துக்குமார், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன? அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை நான் அதை சொல்லி சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நீ என்ன தப்பா நினைக்க போறியோன்னு பயம். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இத வச்சுக்க. எதுக்கு? குணசீலத்துக்கு 10:30 மணிக்கு கடைசி பஸ். டக்குன்னு அதுல ஏறி போயிட்டு வந்துரு. அங்க போயிட்டு வந்தா எப்பேற்பட்ட பைத்தியமா இருந்தாலும் குணமாயிடும். அதுக்குதான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹா, கண்டேன் சீதையை இல்ல, கண்டேன் கிழவனை. ஐயா, என்ன ஞாபகம் இருக்கா? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இந்த ஊர்ல? நானு திருப்புகழ் கோஷ்டியில் இருக்கேன். ஒவ்வொரு ஊரா போய் திருப்புகழ் பாடிட்டு அந்த ஊர்ல ஒரு 4 நாள் தங்கிட்டு வருவேன். அதுக்கு தான் வந்தேன். சார், உங்களை பார்த்தது நல்லதா போச்சு. நீங்க உடனே என்னோட வீட்டுக்கு வரணும். எதுக்கு? எனக்கு 4 பேர் இருக்காங்கன்னு என் பொண்ணு மீராவுக்கு தெரியணுமே, அதுக்கு தான். சரிடா, அதுக்கு வேற யாராவது கூட்டிட்டு போயேன். 1 மணி நேரமா அலையிறேன், ஒரு ஆள் கூட கிடைக்கல. நீங்க தான் மாட்டினீங்க. வாங்க, ஒரே ஒரு நாள் வீட்டுல தங்குங்க. அப்புறம் ஏதாவது முருகன் சன்னதியில உங்களை கொண்டு தள்ளிடுறேன். ஏண்டா நீ தமிழ் இவ்வளவு சரளமா பேசுற? என்கிட்ட படிக்கும்போது எவ்வளவு அடி வாங்குவேன். அதுக்கப்புறம் பேசி பேசி பழகிக்கிட்டேன்ல. உன் வீட்டுக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? அந்த ஔவையார் பாட்டை கொஞ்சம் தெளிவா சொல்ல. இப்ப அது தேவையா? இத்தனை வருஷம் கழிச்சாவது அதை ஒழுங்கா சொல்றியான்னு பாக்குறேன். ஐயோ, விட மாட்டீங்களே. ஆற்றங்கரையின் குளமும் ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீட்டிலிருந்த வாழ்வும் விழுமன்றோ விழுமன்றோ அப்புறம் விழுமன்றோ. இந்த பாட்டு உனக்கு தெரியல, அதனால உன் கூட வரல. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க வீட்டை விட்டு போறதுக்குள்ள இந்த பாட்டை நெற்று பண்ணி உங்ககிட்ட ஒப்பிக்கிறேன். வேணும்னா 100 தடவை எழுதி காட்டுறேன். வாங்க. ஏங்க, யாருங்க நீங்க? ஐயாசாமி கூட வந்தேன். அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. தெருவுல போறது வரது எல்லாம் இழுத்துட்டு வந்து சோபாவில் உட்கார வைக்கிறது. என்ன யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க. நீங்க யாரு, பெரிய தாதாவா? 7-8 பேரை கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்தீங்களா? இந்த மிரட்டுறீங்க? ஆமா, உங்களுக்கு எல்லாம் வீடு வாசலே கிடையாதா? அந்த ஆளு கூப்பிட்டா கூட வந்துடுறதா? நான் கிளம்புறேமா. கிளம்புங்க. ஐயா, எங்க போறீங்க? என்ன இந்த ஆளு ஐயா கொய்யானுகிட்ட எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? மீரா,
இவர் எங்க ஸ்கூல் தமிழாசிரியர், நல்லாசிரியர் விருது வாங்கினவர். இவர்கிட்ட தமிழ் படிச்சவங்கலாம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காங்க, என்ன தவிர. தப்பா நினைச்சுக்காதீங்கய்யா. எங்க அப்பா எப்ப வெளியில போனாலும் ஏதாவது பல்லு பகடு போன கிழத்த கையோட கூட்டிட்டு வந்துடும். அதான் நான் அப்படி நினைச்சிட்டேன். ஐயா சாமி, நான் கிளம்புறேன். அதான் மன்னிப்பு கேட்டுட்டாங்களே, ஒரு நாள் தங்கிட்டு போங்களேன். ஒரு நாளா? எதுக்கு? நான் கிளம்புறேன். இருங்க, நீ மட்டும் யாரோ தாமுவையும் அவர் பொண்ணையும் தங்க வைக்கலாம், நான் இங்க தமிழ் வாத்தியார் ஒரு நாள் தங்க வைக்க கூடாதா? ஓஹோ, நான் ஒருத்தரை தங்க வச்சதுக்கு பதிலா நீங்க ஒருத்தரை தங்க வைப்பீங்களா? இவருடைய கதையை கேட்டா இவர் பர்மனண்டாவே இங்க தங்க வைக்கலாம்னு சொல்லுவேன். என்ன கதை? இவங்க சம்சாரம் குளிக்கணும்னு குளத்துக்கு போன போது படிக்கட்டுல இருந்த பாசி வழிக்கு உள்ளேயே போயிட்டாங்க. ஐயா சாமி, என்னங்க நீங்க சொன்னது தானே? இவருடைய 2 பையன்கள்ல ஒரு பையன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில இருக்கான். அட பாவி. நீங்க சொன்னது தானே? ஒரு பையன் திருட்டு விசிடி கேஸ்ல உள்ள போயிட்டான். 2 புள்ள தானே? ஒரு பொண்ணு எழுத்து வீட்டு பையனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. இந்த நிலைமையில இவரால என்ன பண்ண முடியும்? தமிழை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஐயா சாமி, இதுக்குதான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா? உங்களை ஒரு நாள் இங்க தங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால தான் உங்க குடும்ப கதையெல்லாம் சொல்ல முடியாயிடுச்சு. அம்மா, நான் கட்ட பிரம்மச்சாரி, ஒழுக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரிட்டையர் ஆன பிற்பாடு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா சாமி சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. நான் வரேம்மா. பாத்தீங்களா, எனக்கு எதிர சதி பண்ணணும்னு நினைச்சா கூட அது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. வந்தவரே போயிட்டாரு. இவன் மூக்க உடைக்கணும்னு யாரையாவது கூட்டிக்கிட்டு வந்தா வந்தவன் முதல்ல என் மூக்க உடைச்சிடுறான். இனிமே எதுலையுமே மூக்க நுழைக்க கூடாது. முடியலையே, எனக்கு முன்னாடி மூக்கு போய் நிக்குது. தாமும் திவ்யாவும் ஆளை காணமே, எங்க போயிட்டாங்க? மீரா மேடம், உங்களிடம் சொல்லாமல் போனதற்காக எங்களை மன்னிக்கவும். எங்களை தேடி அலைய வேண்டாம். இப்படிக்கே அன்புடன் தாமு. மீரா, விஷயம் தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? குன்றத்தூர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க லிஸ்ட் எதேச்சியா பார்த்தேன். அதுல திவ்யா, தில்லைமுத்து திருமண நாள் அப்படின்னு டேட் போட்டிருந்தது. அது இந்த திவ்யா தானே எப்படி சொல்றீங்க? தாமு அந்த பொண்ணை எங்கேருந்தோ திருட்டுத்தனமா கூட்டிக்கிட்டு வந்து தில்லைமுத்துங்கிற ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டிருக்கான். அதுக்காகத்தான் இங்க தங்கி இருக்கிறான். அவங்க ஏன் இங்க வந்து தங்கணும்? முதல்ல வேலாயுதம் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அந்த வேலாயுதம் தான் இங்க டைவர்ட் பண்ணி விட்டுருக்கான். முதல்ல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். தாமு தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. போயிட்டானா? இப்ப புரியுதா? நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு. இருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுவோம். வேலாயுதம் தாமுவையும் திவ்யாவையும் இங்க அனுப்பினா. ஆனா அவங்க அப்பா பொண்ணு இல்ல. திவ்யாவோட காலேஜ் அட்மிஷனுக்காக இங்க வந்து தங்குறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா பொண்ணு இல்ல. ரொம்ப கொயிட்டா இருந்தாங்க. அவங்கனால எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனா அவங்க அப்பா பொண்ணு இல்ல. இப்போ திடீர்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா பொண்ணு இல்ல. இப்ப நான் சொல்றத கேளு. கவலைப்படாதே, யாருக்கும் தெரிய வேண்டான்னு தாமு அந்த பொண்ணுகிட்ட சொன்னான். அப்ப நான் அதை நம்பல. ஆனா நாம இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போது அவங்க 2 பேர் முகமும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அத நான் கவனிக்கல. குன்றத்தூர் கோவில்ல திவ்யா கல்யாண டேட்டா பார்த்த உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்னால சந்தேகப்படாம இருக்க முடியல. மீரா, இந்த இடத்துல நாம இன்னொரு முக்கியமான கேரக்டரை கவனிக்கணும். யார் அது? திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற தில்லைமுத்து. அவன் எப்ப திடீர்னு இங்க வந்தா? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் மீரா, ஒருவேளை அந்த தாமுவே தில்லைமுத்துன்னு பேரை மாத்தி வச்சுட்டு இருப்பானா? அப்பா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அப்பா வயசுல இருக்கிற தாமு தில்லைமுத்துன்னு பேரை மாத்தி திவ்யாவை கல்யாணம் பண்ணிப்பானோ? ஏன் கூடாது? ஒய் நாட்? எதுக்கும் நாம அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லுவோம். நாம ஏதாவது சொன்னா ஆச்சரியமா கேட்பான வழியே அவனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி, இருந்தாலும் வரட்டும். என்னோட இந்த 40 வருஷ அனுபவத்துல எக்ஸ்கியூஸ் மீ, சரி 30 வருஷ அனுபவத்துல எத்தனையோ கேசுகளை பாத்திருக்க. ஆனா இது புது அனுபவமா இருக்கு. குன்றத்தூர் கோவில்ல கல்யாணம்னு பேரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா?
எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. கரெக்ட். அன்னைக்கு நாம எல்லாரும் குன்றத்தூர் கோவிலுக்கு போறோம். கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணிட்டு சாப்பிடுறோம். ஆமா. பின்ன தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு 10ஆம் தேதி வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? சரி, இப்ப அவங்களை எங்கன்னு போய் தேடுறது? பேப்பர்ல அவங்கள பத்தி விவரம் கொடுத்துட்டு தேடுறது. தாமு திவ்யான்னு எத்தனை பேர் இருப்பாங்க? போட்டோ இல்லாம எப்படி தேடுறது? இனிமே வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் முதல்ல அவங்கள போட்டோ எடுத்துறணும். அதை விட வீட்டுக்குள்ள யாரையும் விடாம இருந்தாலே போதும். எனக்கு இன்னொரு சந்தேகம். நம்மள திசை திருப்பறதுக்காக குன்றத்தூர் கோவில்ல கல்யாணம்னு பேரை கொடுத்துட்டு வேற ஏதாவது கோவில்ல கல்யாணத்தை வச்சிருப்பாங்களோ? அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை எங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த தாமுவோட இன்னொரு பேரு தில்லமுத்துவா இருக்குமோ? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நாங்களே சொல்லிட்டா நீங்க எதுக்கு சினிமால வர இன்ஸ்பெக்டர் மாதிரி? இங்கதான் நீங்க எல்லாம் பார்க்காத ஆங்கிள் நான் பாக்குறேன். எங்க பாக்குறீங்க? அவங்க 2 பேரையும் இங்க அனுப்பின வேலாயுதத்தை நாம புடிச்சிட்டா மொத்த மேட்ரும் வந்துடும். இங்க தங்கினவங்களே சொல்லாம ஓடி போயிட்டாங்க. அப்புறம் இவங்களை அனுப்பி வச்ச அந்த வேலாயுதம் அங்கேயேவா இருப்பான்? மீரா, அந்த வேலாயுதத்தை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? எங்க அப்பாவுக்கு அவனை நல்லா தெரியும். ஏன்னா 2 பேரும் ஒன்னா உட்காந்து சீட்டு விளையாடுவாங்க. வேலாயுதத்தை அவ்வளவு பழக்கணும் இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட ரொம்ப அவசியமா சொல்லணுமா? ஐயா சாமி, உடனே புறப்படு. நாம போய் வேலாயுதத்தை மடக்கி பிடிப்போம். வேலாயுதத்து வீட்டை தூரத்துல இருந்து நான் காமிப்பேன். நீங்க தான் உள்ள போய் பிடிச்சுக்கணும். ஏன் அவன்கிட்ட உனக்கு அவ்வளவு பயமா? இல்ல, 2 தடவை சீட்டாட்டத்துல அவனை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கேன். நான் போனேன்னா அவன் என்ன போலீஸ்காரன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். அதனால நீ முன்னாடி போய் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு பின்னாடியே நான் வந்து பிடிச்சிடுறேன். பெல் அடிக்குது. செல் அடிக்குது. ஏதோ ஒன்று அடிக்குதுல்ல? ஹலோ. ஹலோ. போனை கட் பண்ணிட்டாங்க. மீரா, போன்ல யாரு? யாருன்னே தெரியலங்க. ஏதோ ஒரு பொம்பளை பேசிச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க, 10 பேரோட வரேன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாங்க. என்னது கன்னித்தீவு கதை மாதிரி போய்கிட்டே இருக்கு. நான் நினைக்கிறேன் பேசுனது திவ்யாவோட அம்மாவா இருக்கும்னு. ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. சீரழிச்சவன் யாரு? வேற யாரு? தாமுதான். அப்ப தில்லமுத்து யாரு? அவனேதான். ஐயோ, அவன் எதுக்காக இங்க வந்தான்? எதுக்காக இங்க இருந்து போனா? லூசுத்தனமா இருக்கு நீங்க கேக்குறது. வேலாயுதம் சொல்லித்தானே இங்க வந்தான். இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் வந்து போறான்னு தெரிஞ்ச உடனே ஓடிட்டான். வந்தவன் எதையும் திருடிட்டு போல நல்லவன் மாதிரி இருந்திருக்கான். அப்படின்னா அவன் ஒளியறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டிருக்கு. அதனால இங்க வந்து ஒளிஞ்சிருக்கான். அப்ப கூட அவனும் அவளும் இங்கதான் தங்கி இருந்தாங்கன்னு அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம நம்ம செல்போன் நம்பரை யார் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க? எல்லாம் அந்த வேலாயுதம் தான். தாமு ஒளியறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். அதுக்காக தாமு கிட்ட பணம் கேட்டிருக்கான். அவன் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அம்மா கிட்ட அவனை போட்டு கொடுத்துட்டான். வெரி குட் ஐயா சாமி, நீ போலீஸா இருந்திருக்கணும். அது ஈஸி. ஐயா சாமியா இருக்கிறது தான் கஷ்டம். இன்ஸ்பெக்டர், அந்த வேலாயுத தாம்பரத்தை தாண்டறதுக்குள்ள எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அவனை டக்குன்னு பிடிச்சிருங்க. அவர் மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்தி எதுக்காக என்ன வம்புல மாட்டுற? வாயா, என்னைக்குதான் இந்த காலரை பிடிக்கிறத விட போறீங்களோ? பள்ளி மாணவியுடன் ஆசிரியர் காதல், ஊரை விட்டே ஓட்டம். அட கன்றாவியா. மீரா, நீ சொன்ன மாதிரி இந்த வேலாயுதம் தாம்பரத்துல சுத்திட்டு இருந்தான். ஐயா சாமி கரெக்டா அடையாளம் காட்டினா புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டான். அட படுவாவி. எதுக்குடா தாமு திவ்யாவை ஏன் வீட்டுக்கு அனுப்பி வச்சா? அந்த தாமு ஒரு பள்ளிக்கூட வாத்தியாருமா. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்க. அந்த திவ்யா இவங்கிட்ட டியூஷன் படிக்க வந்த பொண்ணு. அதுகிட்ட எப்படியோ பாசமா பழகி கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்காமா. ஊர்ல இருந்து அந்த திவ்யாவை இழுத்து வந்துட்டான். என் வீட்டுல இடம் இல்ல, அதான் இங்க அனுப்பிச்சு வச்சேன். அப்போ அந்த தில்லமுத்துங்கிறது யாரு? அது தாமுதாமா. ஒரிஜினல் பேர் கொடுத்தா எங்க மாட்டிக்கவன்னு வேற பேர் கொடுத்துருக்கான். அவங்க அம்மாவுக்கு தகவல் கொடுத்தது யாரு? அது நான் தான் சார். அவன் செய்யறது தப்புன்னு தோணுச்சு, தகவல் கொடுத்தேன், அதுக்குள்ள ஓடிட்டான். வாத்தியார் வேலைங்கிறது எவ்வளவு கௌரவமான வேலை. இந்த தொழிலை செஞ்சுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே. திவ்யா தான் உலகம் தெரியாத பொண்ணு. இவன் தடிமாடு மாதிரி இருந்துகிட்டு இப்படி நடந்துக்கலாமா? ஒரு வாத்தியார் தப்பு பண்றது ஊர்ல இருக்கிற எல்லா வாத்தியாருக்கும் இல்ல கேட்ட பேரு. நான் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டேன். நீ தான் ஒத்துக்கல. அதே நான் கூட்டிக்கிட்டு வந்த வாத்தியார் ரொம்ப நல்லவர். ஆரம்பத்திலேருந்தே வாத்தியார் தொழிலை தெய்வமா நினைக்கிறவர். ரொம்ப ஒழுக்கமானவர். ஆனா நீ தான் அவசரப்பட்டு அவரை விரட்டி விட்டுட்ட. சாரிப்பா, நீங்க வேணும்னு தான் அவரை கூட்டிட்டு வந்தீங்கன்னு நினைச்சு கோவத்துல அப்படி திட்டிட்டேன். ஏய், இந்த கேஸுக்கு நீ தான் முக்கியமான சாட்சி. எங்கேயாவது கோர்ட்டுக்கு போகும்போது ஜீப்ல இருந்து தப்பிச்சு போயிடலாம், இல்ல கோர்ட் வாசல்ல இருந்து தப்பிச்சு போயிடலாம், இல்ல ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைச்சிடாத. அவனுக்கு தோணாத ஐடியாவெல்லாம் நீங்க ஏன் கொடுக்குறீங்க? கூட்டிக்கிட்டு போங்க. பாத்தீங்களா, டாக்டர் தொழிலும் ஆசிரியர் தொழிலும் மரியாதைக்குரிய தொழில்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒழுக்கத்தை கத்து கொடுக்கிற ஆசிரியர்களே ஒழுக்கம் தவறி நடக்கிறாங்கன்னு கேள்விப்படும் போது
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இனிமேலாவது இந்த மாதிரி தவறுகள் எங்கேயுமே நடக்க கூடாதுன்னு நாம ஆண்டவனை வேண்டிக்குவோங்க. என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.